வணக்கம். நட்சத்திர முருகன் கோயில் வில்வாரணி. அதாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து 51 கிலோமீட்டர் இந்த கோவிலுக்கு போகணும். அதாவது எங்கள் ஊர் வடலூர்லேருந்து இந்த கோவிலுக்கு போகணுன்னா 155 கிலோமீட்டர். அதாவது நினைச்சவனையெல்லாம் இந்த கோயிலுக்கு போக முடியாதான். இது இந்த கோயிலுக்கே வந்தவங்க நிறைய பேர் சொன்னது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட அன்றைக்கி வந்திருந்தாங்க. சொன்னாங்க, நான் எத்தனை வருஷம் கிளம்புறேன் அப்படி இப்படின்னு முடியல. அதுவும் இல்லாமல் ஒரு டீ கடைக்காரர் வந்து திருவண்ணாமலைக்கும் திருக்கோயிலூருக்கும் நடுவில் ஒரு டீ கடைக்காரே சொன்னார், நான் அந்த ஊரில் தான்ப்பா பொண்ணு கட்டியிருக்கிறேன், இது வரைக்கும் அந்த கோயிலுக்கே போனதில் போகவும் முடியலன்ட்டு அப்படியெல்லாம் ஒரு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இன்று ஆடி வெள்ளி 4ஆம் வெள்ளி இன்று தரிசனம். அதாவது காலையில் முடிவு பண்ணி சாயங்காலத்துக்குள்ளே 4 மணிக்கு கோயிலை பார்த்தாச்சு. அதாவது 12 மணிக்கு நடையை சாத்தி 4 மணிக்கு திறப்பாங்க. அப்புறம் ஒரு அருவி ஒன்று தெரியுது பாருங்கள். அதுலேயே இந்த கோவில் வந்து கொஞ்சம் சிம்பிளான கோவில் தான். முருகர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. இதில் கொஞ்சம் கருவறையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார் முருகர். நாகம் இதெல்லாம் வச்சு பார்க்க வேண்டிய கோவில். நினச்ச உடனே வர முடியாது சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டேன். அது என் நேரமான தெரில. நானும் என் பிரச்சனை ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குன்னு நானும் கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, சொல்ல முடியாத கஷ்டத்தில் போயிட்டு இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறேன். பாருங்கள், மழை கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த கோவிலேருந்து இது பாருங்கள், மேலே ரிஸ்க் எடுத்து காமிச்சிருக்கேன். அந்த இடத்த யாரும் ஏறி பார்த்துடாதீங்க. நான் ரொம்ப கொஞ்சம் சரி ரிஸ்க் எடுத்து பார்க்கணுன்னு எடுத்திருக்கேன். இந்த கோயிலேருந்து பார்த்திங்கன்னா நேராக திருவண்ணாமலை தெரியும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா பருவதமலை தெரியும். அப்படியே பாருங்கள், பின்னாடி வட்டத்தில் மலை பசுமையாக இருக்கும். செம சூப்பராக இருக்கும். அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. சரி யாரும் டக்குன்னு இறங்கிட்டேன். இது நல்லாயிருக்கும் இந்த இடம். கோயில் ரொம்ப உச்சி, பின் சைடு இது. அந்த இடத்துலேருந்து மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்தேன். சரி, ஓகே. அப்படியே அடுத்தது பார்ப்போம். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க திருவண்ணாமலை. அதான் திருவண்ணாமலை. இந்த சைடு பார்த்திங்கன்னா பருவதமலை தெரியும், காமிப்பேன். இப்போ மேகமாக இருக்குது, அடுத்தது வரும் காமிப்பேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் பார்க்க வேண்டிய இடம்தான். பாருங்க, கீழே மாடு ஆடு எல்லாம் தெரியும். ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கணும். தெரியுது பாருங்க திருவண்ணாமலை. இது என்ட்ரன்ஸில் ஆரம்பம் படிக்கட்டிலே எடுத்தது. நல்லாயிருக்கும். ஒரு முறை வாருங்கள், வந்து பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், பருவதமலை தெரியுது பாருங்கள். அதான் பருவதமலை. பருவதமலைக்கு மேலே ஒரு மேகம். அந்த மேகத்துக்காக தான் வெயிட் பண்ண அந்த வீடியோ எடுக்க. அது எடுத்துட்டேன் கரெக்டாக. சூப்பராக இருக்கும் அந்த மேகமும் அந்த பருவதமலையும். இந்த மலைக்கு நீங்கள் 2 வீலரில் மேலேயே ஏறலாம், அப்படி இல்லை படிக்கட்டுலேயும் வரலாம், நடந்து வரலாம். 2 படிக்கட்டு இருக்குது. 2 வீலரில் மேலே மலையில் மேலே பார்க்கிங் இருக்குது. இது தங்க முருகர் என்ட்ரன்ஸ்லேயே இருப்பார். பெரிய படிக்கட்டுக்கு நேராக, சின்ன படிக்கட்டுக்கு நேராக கோபுரம் இருக்கும். பார்க்க வேண்டிய கோவில் தான். எனக்கு பருவதமலைக்கு போகணும் ஆசை. ஆனால் அதில் வந்து 6 மணிக்கு மேலேயும் ஏற முடியாதான், கீழே இறங்க முடியாதான். 6 மணிக்கு மேலே ஏறினா அங்கேயே தங்கியிருந்தோமா, அப்படி ஒரு கண்டிஷன். அங்கே வந்து கெட்ட வார்த்தை, உனக்கு நல்ல நேரம் பிறக்குதுன்னா அங்கே கெட்ட வார்த்தை பேசுகிற சித்தர் இருக்காராம். அதை பார்க்கணுன்னு பார்த்தா பார்க்க முடியல, நேரம் இல்லை. அதனால் இந்த ஒரு கோயிலை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது தாங்க அந்த பார்க்கிங் இடம். இந்த முருகர் தெரிகிறாரு பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைச்சா போயிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.